ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா சேஃபாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம நிக்கீஸ் கிச்சனில் நம்ம பார்க்க போகிறது 90s கிட்ஸோட ஃபேவரட்டான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி கடலை மிட்டாய் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் வந்து 90s கிட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து இந்த கடலை மிட்டாயை ஸ்கூல் போகிறப்போ அப்புறமா வர்றப்போ பேக்கெட்டில் எப்பயுமே வச்சு சாப்பிட்டுட்டே இருப்போம் இல்லைங்களா? அப்போவெல்லாம் நமக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஸ்நாக்கில் இதுவும் ஒன்று. இதை வந்து எப்படி குயிக்காக வீட்டில் நம்மகிட்ட இருக்கிற பொருளை வச்சு ஒரு 10 நிமிஷத்தில் சூப்பராக ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. கடலை மிட்டாய்க்கு நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பச்சை கடலை எடுத்திருக்கேன். நீங்கள் வறுத்த கடலை எடுக்கிறீங்க அப்படின்னா ஃப்ரை பேனில் கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் மட்டும் போட்டு வறுத்துக்கிட்டிங்கன்னா போதும். நான் இன்றைக்கி பச்சை கடலை எடுத்துருக்கிறதுனால கம்ப்ளீட்டாக அதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறேன். நான் இன்றைக்கி 1 கப் மெஷரிங் கப்பில் 1 கப் வந்து கடலை எடுத்திருக்கேன். இப்போ இதை ஒரு மீடியமான ஃப்ளேமில் வச்சுருங்க. அடுப்பு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நான் மீடியமாக வச்சு நல்லா வறுத்துக்க போகிறேன். கரிஞ்சிடக்கூடாது, அதே நேரத்தில் நல்லா வறுபட்டுறணும். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வச்சு ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா கூட கெட்டு போகாது. ஸோ இப்போ பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு. உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பிளேட்டுக்கு மாற்றிட்டு இதை கம்ப்ளீட்டாக ஆற விட்டுடலாம். இந்த கடலையை வந்து தோல் உரிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். முதல்ல கடலையை வந்து நல்லா ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், கையில் நல்லா கசக்கிவிட்டு முரத்தில் வந்து புடைப்போம் இல்லைங்களா? இன்றைக்கி வந்து இந்த மாதிரி ஒரு ப்ளைனான துணியை வந்து விரித்து போட்டுக்கோங்க. அடுத்ததான் நம்ம ஆற வச்சுருக்கிற கடலையை வந்து உள்ளே சேர்த்துருங்க. உள்ளே போட்டுட்டு இந்த மாதிரி எல்லா பக்கமும் கடலை வெளியே போகாத மாதிரி இந்த மாதிரி கட்டிக்கோங்க. கட்ட வேண்டாம், சும்மா கையில் அப்படியே பிடிச்சிட்டு இந்த மாதிரி லைட்டாக கையில் வந்து அழுத்தம் கொடுங்க. ரொம்பவும் அழுத்த தேவையில்லை. நான் சொன்ன மாதிரி கடலை நல்லா ஆறி இருக்கணும். ஆறி இருந்ததுன்னா தோல் நல்லா விட்டு வந்துடும். ஆறாமல் இருந்ததுன்னா வந்து கடலை ரெண்டாக உடஞ்சி போயிடும், தோல் விட்டு வராது. வாவ், சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி லைட்டாக அழுத்தம் கொடுக்கும்போதே உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடுச்சு. இப்போ இதெல்லாம் ஓகே. இது எப்படி வந்து தோலை தனியாக எடுக்கிறது அப்படின்னு கேட்பீங்க. இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த கரண்டி, அதை வச்சு இந்த மாதிரி சளிச்சிங்க அப்படின்னா அந்த தோல் தனியாக கீழே நின்றுக்கும், பருப்பு மட்டும் தனியாக வந்துடும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் பிகினர்ஸ் அப்புறமா புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புடைக்கிறதுக்கு வராது, முறை இருந்தால் கூட அதை யூஸ் பண்ண தெரியாது. அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக இருக்கும். இப்போ இதே மாதிரி எல்லா களையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்தாச்சுங்க. எடுத்ததை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். மிக்ஸி ஜாருக்கு மாற்றினதுக்கப்புறம் இதோட வந்து ஒரு 5லேருந்து 6 போல் ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நல்ல வாசனை கொடுக்கும் பர்ஃபிக்கு. இப்போ இதை வந்து ஒரு கொரகொரப்பாக பவுடராக அரைச்சிட்டு வந்துக்கலாம். பல்ஸ் மோட்டில் போட்டாலும் சரி, ஃபஸ்ட்டில் வச்சிங்கன்னா லைட்டாக மட்டும் தரன்னு இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க, கடலை மிட்டாய் வந்து நல்லா வராது. அதே மாதிரி ரொம்ப பருப்பாகவும் இருக்க தேவையில்லை. ஓரளவுக்கு மீடியமான பக்குவத்தில் நீங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுத்ததாக வந்து நம்ம கேரமல் ரெடி பண்ணிக்கலாம் பர்ஃபிக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரை பேனில் நான் வந்து 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். 1 கப் கடலைக்கு 3/4 கப் சர்க்கரை வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இனிப்பு நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 கப்புக்கு 1 கப் போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ இதை போட்டுட்டு கேரமலைஸ் பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு தெரியும். பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். முதல்ல நம்ம வந்து ஃப்ரை பேனில் அந்த சர்க்கரையை போட்டோம் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜு. கெட்டியாக ஆரம்பிக்கும். கெட்டியானதுக்கப்புறமா திரும்ப அகெயின் வந்து லூஸ் ஆக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி வர்றது வரைக்கும் நீங்கள் ஒரு மீடியம் டு லோ ஃப்ளேமில் மாற்றி வச்சு இதை நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணும். கைவிடாமல் இந்த மாதிரி பண்ணணும். கெட்டி ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயப்பட வேண்டாம். கொஞ்ச நேரத்துலேயே நல்லா லூஸ் ஆகி இந்த மாதிரி ஆக ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் இன்னும் கூட பாருங்கள், சர்க்கரை இன்னும் நல்லா கரையலை. ஸோ இன்னும் வந்து மீடியம் டு லோவில் வச்சு நல்லா கரைய விடணும். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜ் தான் வந்து நம்ம நினைக்கிற பர்ஃபெக்டான ஸ்டேஜ். இதுக்கு மேலேயே விட்டோம் அப்படின்னா கசந்து போயிடும், சர்க்கரை வந்து கரிய ஆரம்பிச்சிரும். அப்போ டோட்டலாக கடலை மிட்டாயே வீணாக போயிடும். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா கடலை, அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம்.
கண்டிப்பாக அடுப்பு வந்து மீடியம் டு லோவில் தான் இருக்கணும். ஹைக்கு இது கொண்டு வந்துடாதீங்க, வேஸ்ட்டாக போயிடும். இப்போ அதை சேர்த்துட்டு குயிக்காக நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன் அப்படின்னா நம்ம சேர்த்தோடனே லைட்டாக திக்காக ஆரம்பிக்கும். நீங்கள் எல்லா பவுடரையும் அந்த சிரப்பில் டக்கு 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 டக்குன்னு கலந்து விட்டுறணும். அவ்வளோதான். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து நல்ல ஒரு வாசனை கொடுக்கறதுக்காக என்ன பண்ணுறோம், 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கிறோம். நெய் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணுறது இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு தட்டில் வந்து கொஞ்சம் நெய் தடவி வச்சுருங்க. இப்போ நம்ம ஃப்ளேமை வந்து ஆஃப் பண்ணதுக்கப்புறமா அந்த நெய் தடவின தட்டில் நம்ம வந்து பர்ஃபியை சேர்த்துடலாம். எவ்வளவு வேகமாக நீங்கள் கிளறீங்களோ அவ்வளவு வேகமாக இதை வந்து ஈக்குவல் பண்ணணும். அப்படி இல்லைன்னா டக்குன்னு செட் ஆக ஆரம்பிச்சிரும். 1 ஸ்பூன் அப்படி இல்லைன்னா தோசை கரண்டி ஏதாவது ஒன்று வச்சு நீங்கள் லெவல் பண்ணி விட்டுக்கோங்க. நான் பார்த்தீங்களா இந்த மாதிரி சதுரமாக வந்து பண்ணியிருக்கிறேன். பர்ஃபி வந்து பீஸ் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறக்காக சதுரமாக பண்ணியிருக்கேன். நம்ம ரவுண்டாகவும் வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. அந்த கார்னர் சைட்ஸில் இருக்கிற பீசஸ் மட்டும் கொஞ்சம் ரவுண்டாக இருக்கும். அதனால் என்ன, நம்ம தானே சாப்பிட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக ஆறி இருக்குது. சும்மா ஒரு 5 நிமிஷம் விட்டதுக்கப்புறம் நான் இப்போவே வந்து இந்த மாதிரி லைன்ஸ் போட்டு விட்டுறேன். இப்போவே இந்த மாதிரி கட் பண்ணி வைக்கலினா அப்புறமா கட் பண்ண முடியாது. இந்த கட் பண்ணுறீங்க இல்லைங்களா, இது வந்து நல்லா அழுத்தி ஆழமாக தனியாக செப்பரேட் பண்ண தேவையில்லை. செட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு உடைக்கிறதுக்கு ஈஸியாக வரும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போவே நான் வந்து கட் பண்ணி வைக்க சொன்னேன். இப்போ இது செட் ஆகிறது பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவர் ஆகலாம். செய்கிறது ஒரு 10 நிமிஷம் இருந்தது அப்படின்னாவே போதும். இது ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இப்போ இது செட் ஆகட்டும். அதுக்குள்ளே உங்களுக்காக ஒரு இனிப்பான கவிதை ஒன்று இருக்குது, பார்த்துட்டு வந்துடுங்க. என் வாழ்வின் பொற்காலம். இந்த தனிமையான காலங்களோடு ஒப்பிடும்போதுதான் தெரிகிறது உன்னுடன் இருந்த அந்த பொற்காலங்கள் எவ்வளவு இனிமையானதென்று. ஸோ இப்போ 1 மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிருக்கு. இப்போ பாருங்கள், நம்மளோட பர்ஃபி சூப்பராக செட் ஆகி வந்திருக்கு. இப்போ நான் உடச்சி காமிக்கிறேன். நீங்கள் கடையில் வாங்குகிற மாதிரியே அப்படியே இருக்கும். அதே ஸ்ட்ரக்சரில் நல்ல சாஃப்டாகவும் உள்ளே நல்லா அந்த கட்டுக்கு முடுக்குன்னு சாப்பிட்றதுக்கு அருமையாகவும் இருந்தது. இதே மாதிரி இதே அளவுகளோடு இந்த கடலை பர்ஃபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் உங்களுக்காக சாப்பிட்டு காமிக்கிறேன், எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ சூப்பராக இருந்தது. இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த கடலை பர்ஃபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்துருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட உடனே பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.